குருநாதரே, சொந்தங்கள் யாவும் சுற்றங்கள் யாவும் எல்லாமும் நீயாக கேட்டோம் எங்களுக்கு அருள். ஓம் சாயிராம். அப்பா, என்னால் என் சூழ்நிலையை சிறிது கூட சமாளிக்கவே என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தலை தூக்கி நிற்கிறது. எப்படியாவது எந்த ரூபத்திலாவது வந்து எனக்கு உதவுங்கள். உங்கள் உதவிக்காக என்னுடைய மனமும் கண்களும் காத்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய மனதின் குரல் அப்பாவுக்கு நன்றாகவே கேட்கிறது. குழந்தையே, பயப்படாதே. உன்னை உன் மனதை தவிர வேறு யாராலும் வீழ்த்துவிடவே முடியாது. நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று தவிக்கும் காலமும் வரும். எனவே காத்திரு என் பிள்ளையே. காத்திருந்து பின் பெற்றுக்கொள்ளும் சந்தோஷம்தான் இரட்டிப்பாகவே இருக்கும். நீ போராடும் வேதனைப்படும் ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது கண்மணியே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். குழந்தையே, முதலில் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொள். எது நடந்தாலும், எப்படி நடந்தாலும், எதன் மூலமாக நடந்தாலும் உன் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள். அப்பொழுது தோல்வி என்பது உன் பக்கத்தில் கூட நெருங்கவே முடியாது. என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று உன் மனதில் உள்ள தெளிவு உன்னுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கு ரொம்பவே முக்கியமாக வேலை செய்யும். எனவே மனதை முதலில் தெளிவாக வைத்துக்கொள், நிம்மதியாகவும் வைத்துக்கொள். அப்பா இருக்கிறார் என்ற நல்ல எண்ணம் மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்ப அதிர்ச்சி உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். குழந்தையே, எப்படியாப்பட்ட கவலைகளையும் சவால்களையும் கூட உன்னால் சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட சங்கடங்களையும் கூட உன்னால் வெகு சுலபமாக முறியடித்து விட முடியும் என்ற உண்மை உனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் சில விஷயங்களால் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். அப்படியே உன் மனதை தேவையில்லாத சிந்தனைகளால் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னுடைய வாழ்நாட்களை கழித்து விடாதே வீணாக. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய வாழ்நாட்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எனவே கலங்காதே. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் சரி, அதை பூமாலையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வெகு நாட்களாக நீ போராடிய ஒரு விஷயம் அதிசயத்தில் முடியத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் சத்திய பிரமாணம். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உன் வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். என்னை முகமலர்ச்சியோடு வரவேற்று உனக்கு வேண்டியதை என் பொன் கரங்களால் பெற்றுக்கொண்டு மீதமிருக்கும் சந்தோஷ வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உன் வாழ்க்கையை கொண்டு செல். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி நடக்கப் போவதை நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு ஆனந்தமாக இரு. யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். இதற்கு யாருமே விதிவிலக்கு அல்ல. பொலிவான முகத்தை, தெளிவான முகத்தை தான், தெளிவான சிந்தனையை, நல்ல எண்ணத்தை தான் நான் உன் முகத்தில் தினம் தினம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய நல்ல எண்ணமே, உன் நேர்மையே உன்னை வழிநடத்தி செல்லும். உனக்கான நல்ல வாழ்வை உனக்காகவே கொடுக்கும். உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிக்கொண்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு சில விஷயம் புரியவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே உன்னை போல் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்கள் வாயளவில் உனக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு மனதளவில் நீ படும் கஷ்டங்களை பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்?
மனதளவில் நீ படும் கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனவேதனையை அனைத்தையும் அவர்களிடமே போய் கொட்டிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இந்த செயலை கேட்டுவிட்டு, உன்னுடைய பிரச்சனையை கேட்டுவிட்டு அதை மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு சந்தோஷமும் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பாவியான என் குழந்தையே, இதை புரிந்து கொள்ளாமல் நீ மீண்டும் மீண்டும் அவர்களிடமே போய் ஆறுதலை தேடுகிறாயே. இது புரிகிறதா அல்லது புரிந்தும் புரியாமல் போல் செய்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கும் தெரியவே இல்லை. நான் கூறுவது உனக்கு ஒன்றே ஒன்றுதான். எப்பொழுதுமே யாரிடமும் போய் அனைத்து ரகசியத்தையும் கஷ்டத்தையும் கூறிக்கொண்டே இருக்காதே, பகிர்ந்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உண்மையானவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள். மூன்றாம் நபர் கூட உன்னிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் உனக்கு மிக மிக அதிகமாக துரோகத்தை இழைப்பார்கள். இதுதான் மனிதனின் மனம். அதுபோலத்தான் பல பேர் உன் அருகாமையிலேயே இருந்து கொண்டு உனக்கு பல துரோகத்தையும் பல கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ படும் வேதனையை பார்த்து ரசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை மிக சரியான நேரத்தில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். உனக்கான ஆபத்து உன்னை சுற்றி இருப்பவர்களால் நிறையவே இருக்கிறது. எனவே முதலில் கவனமாக இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்ற மன அமைதி மட்டும், மன தைரியம் மட்டும் உன்னிடம் இருந்தால் போதும். நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு வசமாகும். நீ என்ன எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே விடுகிறது. எண்ணும் எண்ணங்களே உன்னை தீர்மானிக்கவும் செய்யும். இனிமையான எண்ணங்களோடு இந்த உலகில் மகிழ்ச்சியுற்று வாழ பேராசை என்பதை ஒழித்து மன நிம்மதி என்ற விலை மதிப்பெற்ற செல்வம் பெற முயன்று கொண்டே இரு. மன நிம்மதியோடு இரு. தேவையானதற்கு மட்டுமே ஆசைப்படு. உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டாலே நீ ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். மற்றவர்களை பார்த்து கோபப்படுவதோ பொறாமைப்படுவதோ சகித்து கொள்வதோ, நமக்கெல்லாம் அவர்கள் போல் வாழ்வு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிப்பதோ வேண்டாத செயல். இறைவனுக்கு தெரியும், உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பது உன்னை படைத்த இறைவனுக்கு தெரியும் தானே. எனவே அனைத்தையும் அவர் கைகளில் ஒப்படைத்துவிடு. உனக்கு தேவையானது தேவையான தருணத்தில் தேவையான நேரத்தில் எல்லாமே உனக்கு சுகமாக கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா, அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா? உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்?
நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனந்தமாயிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல, கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும், எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும், அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றென்றும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது. சாய் அப்பாவின் ஆசியோடு நிறைவேறும் அனைத்துமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியே ஆகாது. கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதார சொல்லிக்கொண்டே இரு, கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் சரியாகும், அனைத்துமே சரியாகும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ இழந்தது, நீ விரும்பியது அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதே என் செல்லமே. எது நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு சென்றாலும், எது உன் மனதை காயப்படுத்தினாலும், உன் சாயப்பாவை மட்டும் நீ விலகவே இல்லை குழந்தையே. நானும் உன்னை விலகவே மாட்டேன். உன் சாயப்பா உன் மீது காட்டும் பரிவையும் பாசத்தையும் அன்பையும் நீ இதுவரை இழக்கவே இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம், சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு.
ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்று குழப்பத்தோடு நீ இருப்பதால்தான், குழப்பத்தோடு நீ இருப்பதுதான் மிக மிக தவறு என்று நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். என் அன்பு குழந்தையே, போதும், இந்த எண்ணத்தை நிறுத்திவிடு. இந்த தவறை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தால், நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டம் உனக்குத்தான். உன் மனமும் வேதனைப்படுமே ஒழிய, உன் உடம்பும் வீணாகுமே ஒழிய, எதுவுமே நல்லது நடக்கவே நடக்காது. எல்லாம் தவறாகத்தான் முடியும். எப்பொழுதுமே நேர்மறையாக நடக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு கிடைக்கும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது நிறைவேறியே தீரும் என்று நம்பு. எப்பொழுதுமே நேர்மறையாக நமக்கு நாம் விருப்பப்படுவது எல்லாமே நமக்கு சாதகமாக முடியும் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மனதில் குறையோடு இல்லாமல் முழு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர தோல்வி உன்னை வந்து தழுவவே தழுவாது. ஆனால் வைக்கின்ற நம்பிக்கை 100% அல்ல, 1000% உன் மீதும் உன் வாழ்க்கை மீதும் அப்பா மீதும் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர குறைவாகவோ குழப்பத்தோடோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்து பார், உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும். எனவே என் குழந்தையே, தவறை அவநம்பிக்கையோடு நம்புகிறேன் என்று குழப்பமான மனநிலையோடு அந்த தவறை மீண்டும் செய்யாதே. போதும், அனைத்தையும் நிறுத்திவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்வில் வெற்றியடைய, நினைத்ததை அடைய, நினைத்ததை உனக்கு சாதகமாக முடிக்க நம்பிக்கையும் பொறுமையும் விடாமுயற்சியும் அதிகமாகவே தேவை. மற்றவர்கள் பயணிக்கிறார்களே என்று அதே வழியில் நீ பயணித்துக் கொண்டிருப்பதாலும், மற்றவர்கள் இந்த வேலையை செய்கிறார்களே அவர்களைப் போல் நாமும் இந்த வேலையை செய்தால் நம் வாழ்விலும் வெற்றி வந்து குமியும் என்று மற்றவர்கள் செய்வதை அப்படியே நீயும் புரிந்து கொண்டு அதன்படியே செய்வதால் எந்த பலனுமே அல்ல. உனக்கான தனி வழி, உனக்கான புது தொழில், உனக்கான புதிய சிந்தனை என்று இருந்த பார், உன் மனதும் அல்ல, உன்னுடைய வாழ்வும் உனக்கு பிரகாசமாகவே இருக்கும். சாயிநாதரை, நானும் நீங்கள் கூறியபடி புது வழியில் என்னுடைய புதிய சிந்தனையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு, உழைப்போடு, விடாமுயற்சியோடு நான் என்னுடைய செயலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் வெற்றி என்ற மகுடம் என் தலையில் வந்து சூடாமல் இருப்பதற்கு என்னதான் காரணமாக இருக்கும் என்று நீ உன் மனதில் எழுவது, நீ உன் மனதில் நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. உன்னுடைய உழைப்பும், உன்னுடைய நம்பிக்கையும், உன்னுடைய விடாமுயற்சியும் உண்மைதான்.
எனக்கு அது நன்றாகவே தெரியும். உன் எண்ணமும் எனக்கு புரியும். உன்னுடைய செயலும் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் வெற்றி என்ற மகுடம் உன் தலையில் வந்து சூழ சில முட்கள், சில கஷ்டங்கள், சில போராட்டங்களை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். காயப்பட வேண்டும், முட்களால் காயப்பட வேண்டும் என்று நான் சொல்லுவது, வாழ்க்கை என்னும் மிகப்பெரிய அடுத்த பக்கத்திலிருந்து நீ பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில்தான், உன்னுடைய வெற்றியின் முடிவில் இத்தனை சறுக்கல்கள் உனக்கு சிறிய சிறிய இடையூறுகளாகவே இருக்கிறதே தவிர இறுதியில் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் அந்த சறுக்கல்கள் நடக்கப்பெறுகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரத்தில் மனவலிமையோடு நீ போராடி துணிச்சலோடு தைரியமாக எடுத்து வைத்தால் வெற்றி என்னும் மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நீ சூடிக்கொள்ளலாம். பொறுமையோடும் நிதானத்தோடும் கூடிய நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அகிலமே உனக்கு வெற்றி என்னும் உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணமும் உனக்கு வந்தே தீரும்.